ஒரு அடர்ந்த காட்டின் நடுவில் ஒரு பாழடைந்த அரண்மனை இருந்தது. முன்பொரு காலத்தில் அந்த அரண்மனையை அந்நாட்டு ராஜா கோடை காலத்தில் அங்கு தங்கி வந்தார். தற்சமயம் அந்த அரசர் இறந்து விட்டதால் அந்த அரண்மனைக்கு யாரும் வருவதில்லை. இதனால் அரண்மனை பாழடைந்த நிலையில் இருந்தது. நாளடைவில் அந்த ஒதுக்கப்பட்ட அரண்மனை சுண்டெலிகளின் தங்குமிடம் ஆகிவிட்டது. ஒரு சமயம் அந்த காட்டிலுள்ள யானைகள் கூட்டம் கூட்டமாக அந்த வழியாக கடந்து சென்றன. அந்த யானை கூட்டம் எக்காலத்துடன் சத்தமிட்டபடி வழியில் உள்ள எல்லாவற்றையும் கால்களால் மிதித்தும் அடித்தும் நாசப்படுத்தி சென்றன. இதை பார்த்த அந்த அரண்மனையில் வசித்து வரும் சுண்டெலிகளின் தலைவன் அந்த யானை கூட்டத்தின் தலைவனிடம் சென்று, பலம் வாய்ந்த வல்லமையுடைய யானையே, நானும் மற்ற சுண்டெலிகளும் இந்த பாழடைந்த அரண்மனையில் பல வம்சங்களாக வாழ்ந்து வருகிறோம் என மன்றாடி, உங்களுடைய வளமான கால்கள் இந்த அரண்மனையில் பதிந்தால் எங்களுடைய இனமும் அதனுடைய குழந்தைகளும் மற்றும் அனைவரும் வீடு அற்றவர்கள் ஆகிவிடுவோம். ஆகவே தயவு செய்து எங்கள் உயிர்களையும் உயிர்காக்கும் அந்த அரண்மனை வீட்டையும் ஒன்றும் செய்யாமல் விட்டு விடுமாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டது. இதனை அந்த நல்ல உளம் படைத்த யானை தலைவன் ஏற்றுக்கொண்டு தனது சக யானை கூட்டத்திடம் அந்த பாழடைந்த அரண்மனையை இடிக்காமல் அந்த இடத்தை விட்டு விலகிச் செல்லுமாறு ஆணையிட்டது. அதன்படியே யானை கூட்டமும் சென்று விட்டது. நாட்கள் பல சென்றன. பருவ காலமும் மாறியது. கோடை காலமும் வந்தது. சுண்டெலிகள் காடு முழுவதுமாக சென்று உணவு தேடின. அவை காட்டின் ஒரு பகுதிக்கு சென்றபோது எக்காலமான பிளிரும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்ட சுண்டெலி சர்ரு யோசனை செய்தது. இந்த பிளிரும் சத்தம் யானைகளின் சத்தம் அல்லவா என நினைத்து அந்த யானை கூட்டம் தான் ஒரு முறை தாம் வசிக்கும் அரண்மனையையும் தங்களது உயிரையும் காப்பாற்றியது. ஆகவே அருகில் சென்று பார்ப்போம் என ஓடினா. அங்கே யானைகளின் தலைவனும் இதர யானைகளும் வலுவான கயிற்றால் பெரிய மரக்கட்டையில் கட்டப்பட்டிருந்ததை பார்த்தன. இந்த யானைகள் மனிதர்களால் பிடிக்கப்பட்டு சுமை தூக்கும் வேலைக்காக கட்டப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து, பயப்பாடத்தீர்கள் தலைவரே என கூறி தன்னுடன் வந்த எல்லா சுண்டெலி களையும் அழைத்து யானைகள் கட்டப்பட்டுள்ள கயிற்றை கூர்மையான பற்களால் துண்டிக்கச் செய்தது. இதனால் யானைகள் தப்பித்து சுதந்திரமாக காட்டுக்குள் சென்று விட்டன. யானைகள் சுண்டெலிகளுக்கு நன்றி சொல்ல வேண்டிய தருணம் இது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்.